அனுக்கிரகா சுமை, அனுக்கிரகா சுமை இல்லை, சுமை என்கிற கருத்து. பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய வாசுகி அம்மா அவர்களே, பெருந்திரளாக இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். எதிரணியில மஞ்சுளாக்கா பேசினார். கவிஞர் மீராவினுடைய கவிதைய மனப்பாடம் பண்ணி கடகடன்னு சொல்லிட்டு ஞாபக மறதி தேவைன்னு பேசியிருக்காங்க. சுகம்னு பேசுங்க. நீங்க அதை மறந்துட்டு பேசுங்கம்மா. ஒண்ணு அணில பத்தி பேசுறாங்க, இல்ல தத்துவமா பேசுறாங்க. இப்ப நடைமுறைக்கு எது சாத்தியம்னு கேட்டா அதை விட்டுட்டு மற்ற கதையெல்லாம் பேசியிருக்காங்க. கலை ஞாபக மறதியை கொடுக்கிறது. நம்மள நாமளே மறந்துடணுங்கிறதுக்காகத்தானே கலை. கேட்டாங்கல்ல, மேடையில ஒருத்தவங்க பாட்டு பாடுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அந்த அம்மா உட்கார்ந்து அந்த பாட்டை கேட்கிறாங்க. கேட்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படித்தானே சின்ன வயசுல நானும் பாட்டு பாடினேன், நான் ஏன் திருப்பி பாட்டு பாடக்கூடாது? அப்போ கலை என்பது நம்மை நாமே மறப்பதற்கு அல்ல, நம்மை யார் என்று நமக்கு காட்டுவதுதான் கலை. இதுல கொடுமை பண்ணவங்கள மறந்துடணும். எதிரணியில சேகரன் சார் அதை சொன்னாங்க. நமக்கு யாராவது காயப்படுத்தி இருந்தா மறக்கிறது தானே நல்லது. மறக்கிறதாங்க சிறப்பு, மன்னிக்கிறது தாங்க சிறப்பு. மறக்காம மன்னிக்க முடியுமா? மன்னிச்சுட்டா மறந்துடலாம், மன்னிச்சிடலாம். இல்ல முதல்ல மன்னிக்கிறதா மறக்கிறதா? மன்னிக்கிறது தான். அது எப்படி? முதல்ல ஒருத்தன் செஞ்ச தீமை மனசுல இருக்கிற வரைக்கும் அதை மறக்காம மன்னிக்க முடியுமா? ஒரு உறவு முடியுமா? மன்னிச்சிடலாம், மன்னிச்சிடலாம். மறக்காம அதை நினைவுல வச்சுக்கிட்டேன். மறந்துட்டா எதுக்கு மன்னிக்கணும்? இல்ல இல்ல, என் கேள்வி இப்ப எனக்கு தெரியாம கேட்கல, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ரெண்டு இளவும் ஒண்ணுதான். நடுவர் பெருந்தகை நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால் அப்படின்னு ஒரு வரி வருது சிலப்பதிகாரத்தில். விட்டுட்டு போயிட்டான், மாதவிட்ட வாழ்ந்துட்டு விட்டுட்டு போயிட்டான். இப்ப அவன் மறந்துட்டு போயிட்டான், மாதவிக்கு மறக்க முடியல. அப்ப என்ன சொல்றா, நம்மை மறந்தாரை நாம் மறக்க, என்ன மறந்துட்டு போயிட்டான். இப்ப கேள்வி என்னன்னா, மறத்தல் முதல்ல வரணுமா மன்னித்தல் முதல்ல வரணுமா? மன்னித்தல் தான் நடுவர் அவர்களே முதல்வர். அப்ப மறக்காம மன்னிக்கலாம், மன்னிக்கலாம். என்னோட அக்கா, எங்க மாமா, ஏன் தம்பி மனச கஷ்டப்படுத்திட்டார், இருக்கட்டுமே, என்னோட உறவு தானேன்னு மன்னிக்கலாம். இல்ல ஏன் தம்பி, ஏன் மாமே, ஏன் மச்சான், ஏன் மனசை காயப்படுத்தினா? எல்லாம் ஏன் 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 தம்பி, ஏதோ ஒரு சூழல்னால அப்படி நடந்துருச்சுன்னு நாம நினைச்சுக்க வேண்டியதுதான். நினைச்சுக்க வேண்டியதுதான். அப்பதான் எங்க குடும்பத்துல நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியும். சரி சரி சரி. கசப்பான அனுபவங்களை கூட மறந்துடணும். கசப்பான அனுபவங்களை தாங்க மறக்க கூடாது. வாழ்க்கையில நம்மை மேலே கொண்டு போகிற பாடமே அந்த கசப்பான சம்பவங்கள் தான். அதனால அதையெல்லாம் நாம மறக்க கூடாது. சேகரன் சார் பேசினாங்க. ட்ரிப்ளிகேன்ல ஹியூமர் கிளப் சார்பா நிறைய நிகழ்ச்சிகளை ரொம்ப சிறப்பா சார் நடத்திட்டு இருக்காங்க. யாராவது வந்து சேகரன் சாரை பார்த்து பாட்டுக்கோட்டையும் நாட்டுக்கோட்டையும்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துனீங்க சார், பிரமாதமா இருந்ததுன்னு ஞாபகம் வச்சுட்டு சொன்னா சந்தோஷப்படுவாரா? சார் ஒரு நிகழ்ச்சி நடத்துனீங்க, நல்லா இருந்தது சார். எந்த நிகழ்ச்சிப்பா? அதான் அது மறந்துருச்சு சார். அதான் அவங்க வந்து பேசினாங்களே, ரொம்ப நல்லா பேசினாங்க. எவங்க வந்துப்பா பேசு அப்படின்னு சொன்னா சந்தோஷம். இப்ப ஞாபக மறதிங்கிறது நமக்கு கவலையத்தானே கொடுக்குது, அது ஒரு சுமையாகத்தானே இருக்கு. இது இந்த வருடத்தினுடைய நிறைவு மாதம், கிட்டத்தட்ட நிறைவுக்கு நாம வந்துட்டோம். நம்ம போனை திறந்தா எல்லா ஆப்பும் ராப்னு உன கொண்டு வந்து நீட்டுறாங்க. ஸ்பாட்டிஃபை என்ன சொல்லுது, உங்களுடைய ராப்பை பாருங்க, இந்த வருஷம் நீ என்னெல்லாம் பாட்டு கேட்டு ரசிச்சேன்னு ஒரு தடவை நின்று திரும்பி பாரு. இந்த வருஷம் நீ எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னு நின்று திரும்பி பாருன்னு சொல்லு.
அப்ப நடந்ததை நாம நினைவு கூறுவது தாங்க நமக்கு இருக்கிற மகிழ்ச்சி. நேத்து ஹைதராபாத் போயிருந்தேங்க ஐயா. ஹைதராபாத்ல பேசி முடிச்சுட்டு இறங்கும் போது ஒருத்தர் ஓடி வந்தார். வணக்கம் சொன்னார். ப்ரொஃபசர் ராமச்சந்திரன் சாரை தெரியுங்களான்னு கேட்டார். நான் எப்படிங்க மறப்பேன், என்னை முதல்ல வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போனதே ஐயா தான், நல்லா தெரியும்னு சொன்னேன். அவரு சொன்னார், நானும் சாரோட மாணவன் தான். 98லேருந்து 2001 வரைக்கும் ஐயா கிட்டத்தான் நான் படித்தேன். ஐயா வகுப்புக்கு வந்து பாடம் எடுக்கிறது இன்னைக்கும் எனக்கு பசுமையாக நினைவில் இருக்கு. ஐயாவை பார்த்தா நான் சொன்னேன்னு சொல்லுங்க. ஒரு ஆசிரியருக்கு இது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா. நம்ம கிட்ட படித்த ஒரு மாணவன் ஆசிரியரை நினைவு கூறுவது தானங்க சிறப்பு. இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரரான எலான் மஸ்க் தன்னுடைய மகனுக்கு சேகர்னு பேர் வச்சிருக்காருங்க. எலான் மஸ்கினுடைய மகனின் பெயர் சேகர். அது யார் தெரியுமா? சுப்பிரமணியம் சந்திரசேகர் என்கிற ஒரு விஞ்ஞானியினுடைய பெயர். அதைவிட சிறப்பு, அந்த விஞ்ஞானி எலான் மஸ்கினுடைய ஆசிரியர். ஆசிரியரை மறக்காமல் இருப்பதுதான் எங்க சிறப்பு. எதை வேணா மறக்கலாம், மற்றவங்க நமக்கு செஞ்ச உதவிய நாம மறக்க கூடாது. பெருமதிப்பிற்குரிய தமிழறிஞர் எங்கள் சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள் கல்லூரியில படித்திருக்கும் போது கொஞ்சம் வறுமை காலம். அப்ப அவருக்கு ஃபீஸ் கட்ட உதவியது 2 நண்பர்கள். ஒருத்தரோட பெயர் தியாகராஜன், இன்னொருவரினுடைய பெயர் ராமமூர்த்தி. ஐயா அவருடைய மகனுக்கு 2 பேரின் பேரையும் சேர்த்து தியாகமூர்த்தின்னு பேரு வச்சாங்கன்னா மற்றவங்க உதவி செஞ்சதை நாம மறக்க கூடாது. இப்ப மறதி சுகமா சுமையா? அப்படி மறந்துட்டோனா அந்த ஞாபக மறதி அந்த இடத்தில் நன்றி மறத்தலாக மாறி போகிறது. அப்படின்னா அது சுமை தானேங்க. ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஒரு கெட் டுகெதருக்கு போனோம், நல்ல பரிச்சயமான ஒரு முகம் ஓடி வந்து நம்ம கையை பிடிச்சி எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கும் அந்த முகம் ரொம்ப பரிச்சயமா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சின்ன வயசுல நம்ம கூட விளையாடுனோம். இந்த மிட்டாய காக்கா கடி கடிச்சு பாதி பாதி சாப்பிட்டுருக்கோம். அவ்வளவு அன்பா இருந்தவங்களோட பேரு மறந்து போச்சுங்க. உங்க பேர் என்னன்னு அவங்க கிட்ட எப்படிங்க கேட்க முடியும்? அதை வச்சுதான் மெய்யழகன்னு ஒரு சினிமாவே வந்தது. அப்ப இந்த இடத்தில் ஞாபக மறதி என்பது ஒரு சங்கடத்தை கொடுப்பதாக இருக்கு. எங்க ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க, கிட்டத்தட்ட ஐயா சொன்னதுதான். அந்த பாட்டிக்கு வயசானதுனால கணவரையும் மறந்துட்டாங்க, பெத்த பிள்ளைகளையும் மறந்துட்டாங்க. அவர்களுக்கு இருந்த ஒரே நினைவு அவங்களுடைய அப்பா அம்மா மட்டும்தான். அந்த காலம் மட்டும்தான் அவர்களினுடைய நினைவுல இருந்தது. அம்மா நம்மளோட பேரை ஒரு முறை சொல்லிட மாட்டாங்களான்னு ஏங்கி நின்ற பிள்ளைகளுக்கு அந்த ஞாபக மறதி என்பது ஒரு வலி இல்லையா? நாம ஞாபக மறதிய நோய்னு சொல்லுவோங்க, மறதி நோய் அப்படின்னுவோம். ஆனா ஞாபக சக்திய நினைவாற்றல்னு நாம சொல்லுவோம். அப்ப ஆற்றல் தானே நமக்கு சுகமாக இருக்கும். 50 வயசை கடந்துட்டா புதுசா ஒரு லாங்குவேஜ் படிங்கிறாங்க. 50 வயசை கடந்துட்டா தையலோ எம்ப்ராய்டரியோ ஏதோ ஒரு கலையை புதிதாக கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாங்க. ஏங்க 50 வயசுக்கு மேல கத்துக்கிட்டு என்ன செய்ய போறாங்க? மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி செய்தால் அல்சைமர், டிமென்ஷியா மாதிரியான எந்த நோயும் வராதுன்னு சொல்றாங்கன்னா ஞாபக மறதி என்பது இந்த இடத்தில் ஒரு நோயாக இருக்குது. நிறைய செய்திகள்ல நாம பார்க்கிறோம். ஆபரேஷன் பண்ணி 15 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு திடீர்னு வயிற்று வலி வந்துருச்சு. என்னடான்னு போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா உள்ள ஒரு கத்திரிக்கோள் நல்லா ஷார்ப்பா இருக்கு. எப்பயோ மருத்துவர் செஞ்ச ஆபரேஷன் தவறுதலா மறந்து போய் வயிற்றுக்குள்ளேயே வச்சு தச்சுட்டாரே. இந்த இடத்தில் ஞாபக மறதிங்கிறது அவமானம் இல்லையா? பேஷண்ட்டுக்கும் பரிதாபம், மருத்துவருக்கும் பரிதாபம், ஞாபக மறதியே ஒரு பெரிய பரிதாபம். தண்ணீர் விட்டா வளர்த்தோம், சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம்னு பாரதி சொன்னார். அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம் இது. அதை மறந்து போனதுனால தானே இன்னைக்கு ஊழலும் லஞ்சமும் இந்த மண்ணில் பெருகி போயிருக்குன்னு சொன்னா. தவறு செய்த அரசியல்வாதிகள் மீண்டும் மீண்டும் வருவதும், பெருந்தலைவர் காமராசர், கக்கன் மாதிரியான நேர்மையான அரசியல்வாதிகள் தோத்து போனதும் வாக்காளர்களினுடைய ஞாபக மறதி தானே. அந்த இடத்துல ஞாபக மறதிங்கிறது ஒரு சாபம் இல்லையா?
கோயிலுக்கு முடி கொடுத்த மனைவிக்கு பூ வாங்கிட்டு வந்து நிக்கிற கணவரினுடைய மறதி. பசங்க என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டா தலைய சொரிஞ்சுக்கிட்டு பசங்க கிட்டயே கேக்குற அப்பாவினுடைய மறதி. அடுப்புல வச்ச பாலை மறந்து போய் அது பொங்கி தீஞ்சு போய் பாத்திரத்தோடு நிற்கிற வீட்டம்மாவினுடைய மறதி. பேங்குக்கு போறப்போ பேனாவையே வீட்டுல வச்சுக்கிட்டு பேங்குக்கு போய் நிக்கிற நம்மளோட மறதி. கல்யாண நாள மறந்து போகிற சில கணவர்களின் மறதி. கல்யாணம் ஆனதையே மறந்து போகிற சில கணவர்களினுடைய மறதி. ராத்திரி எல்லாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு எழுதின வீட்டு பாடத்தை வீட்டிலேயே வச்சுட்டு போற பிள்ளைகளின் மறதி. கண்ணாடிய தலையிலேயே மாட்டிக்கிட்டு வீட்டையே குப்பர கவுத்து போடுற பாட்டியினுடைய மறதி. பல்லு செட்ட பல்லுலேயே வச்சுக்கிட்டு பரன் வரைக்கும் தேடின தாத்தாவினுடைய மறதி. எழுதி வச்ச குறிப்பையெல்லாம் வீட்டிலேயே விட்டுட்டு வந்த பேச்சாளர்களின் மறதி. சரியான இடத்துல கைத்தட்ட மறந்த ஆடியன்ஸினுடைய மறதி. இப்படி மறதி மறதி மறதிங்கிறது அவதி அவதி அவதின்னு நமக்கு இருக்கே. அப்படி என்றால் இந்த மறதி என்பது நிச்சயமாக சுமைதான் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்ன இருந்தாலும் இளம் குழந்தைகள் பேசுறது மகிழ்ச்சி தான். அதாவது நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே அப்படின்னு ஒரு வாசகம். உன்னையவே மறந்துட்டா கூட இந்த நமசிவாயத்தை என்னால் மறக்க முடியாது. என்னோட குலதெய்வம் சிவன் என்பது எனக்கு மறந்து போய்விட்டது. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே. இப்போ அதை நான் கொஞ்சம் அப்படி நற்றவா அனுகிரகா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் உன் பேச்சையே. என்ன சார் கடைசி ஒரு லிஸ்ட்டு போட்டாங்க பாருங்க. இந்த மறதியெல்லாம் சுகமா? இப்போ இவரே நந்தவனத்துக்கு வராமல் வேற ஏதாவது ஒரு சொந்த வனத்துக்கு போயிருந்தாருன்னு வைங்க. சேகரன் பட்டிமன்றத்துக்கு கிளம்பி அங்கே போகிறாரு. அங்கே ஒரு செக்யூரிட்டி நிற்கிறான். அவர்கிட்ட கேட்குறாரு, ஸ்டேஜ் எங்கே இருக்குது? அது வேற இடம். ஸ்டேஜ் எங்கே இருக்குன்னு அவர், நீ என்ன ஸ்டேஜில் இருக்க? தண்ணி நீ போட்டிருக்கியா? யோ, இது எங்கள் வனம்யா, பட்டிமன்றம்லாம் இங்கே நடத்துறது இல்லையா? நாங்கள் முதல்ல தமிழ் மக்களே இல்லையா, தெலுங்கு மக்கள்யா, எங்களுக்கு தமிழே தெரியாது. இங்கே வந்துட்டு ஸ்டேஜ் எங்கே இருக்குங்கிற, இது சுகமா இது? அப்புறம் அந்த சொந்த வனத்துலேருந்து நந்தவனத்துக்கு வர்றதுக்குள்ள அங்கே பட்டிமன்றம் முடிஞ்சிருக்கு. நல்லா அருமையாக. ஆனால் அந்த மறந்துட்டு மன்னிக்கணுமா, மன்னிச்சுட்டு மறக்கணுமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ வாசகமே மறப்போம் மன்னிப்போம் தான். வாசகமே என்ன? மறப்போம் மன்னிப்போம். இப்போ என் நெஞ்சு திகுன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கையில் போடா உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக இருக்குமாங்கிறது தான் என்னோட அடிப்படை கேள்வி. ஒருத்தன் செஞ்ச துரோகம் என் மனசுக்குள்ளே கனலாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் மன்னிக்க முடியும்னு நான் நினச்சா அது எனக்கு என்னமோ, எனக்கு அந்த மன்னிப்பில் அர்த்தம் இருக்காது, அந்த மன்னிப்பில் நேர்மை இருக்காது, அந்த மன்னிப்பில் நியாயம் இருக்காது. நீ செஞ்சது எதையும் நான் ஞாபகத்தில் வச்சுக்கிறா, விட்டுடுறா. ஒருவேளை நீ எனக்கு நல்லதே நினச்சிட்டு கூட தீயதாக பேசியிருக்கலாம். நான் உன்னை விட்டுரு, நான் மறந்துட்டேன், உன்னை மன்னிச்சுடுறேன் போ, அப்படிங்கிறது தான் நியாயமாக இருக்க முடியும். அருமையாக, ரொம்ப அருமை. அது அந்த ஆசிரியர் என்ன, என்கிட்ட படித்த பையன் 10-15 வருஷம் கழித்த பிறகு என்னை ஞாபகம் வச்சுருக்கான் பாருங்க. ஒரு ஆசிரியனோட மெரிட்டே அதுதான் சார். நான் ராமச்சந்திரன் சாரோட மாணவர்னு 10 வருஷம் கழித்து என் மாணவன் என்னை ஞாபகம் வச்சு சொன்னான்னா, அதை விட ஒரு இந்த தமிழ்நாடு அரசு கொடுக்குற ஆசிரியர் விருது புண்ணாக்கு அதெல்லாம் யூஸ்லெஸ். நல்ல ஆசிரியர் நானே சொல்லணுமா, நான் ராமச்சந்திரன், நான் PhD படிச்சிருக்கேன்,
நான் மகா கணபதி நந்தவனத்தில் பட்டிமன்றம் பேசியிருக்கிறேன். சேகர் ஒவ்வொரு மீட்டிங்குக்கும் என்னை ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல் கூப்பிடுவார். எங்கள் அப்பா பேர் முருகேசன், எங்கள் அம்மா பேர் சம்முவடிவு. இதெல்லாம் நானே அந்த பாருங்கள் சேகரன் கூட இருக்கிற ஃபோட்டோ, இந்த பாருங்க மகா கணபதி கூட இருக்கிற ஃபோட்டோ எல்லாத்தையும் நான் அனுப்பிச்சு இன்னைக்கு நல்லாசிரியர். இது நல்லாசிரியரா? என் புண்ணாக்கு மாடைங்களா, நீயே உன்னை பெருமை பீத்திக்கிட்டு அவன் கொடுக்குற விருதுக்கு பேர் நல்லாசிரியர் விருதா? நல்லாசிரியர் விருதுன்னா என்ன தெரியுமா? என்கிட்ட படித்த பையனோ மாணவியோ 10 வருஷம் கழித்து அந்த சார்கிட்ட படித்ததுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்னு 2 வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த 2 வார்த்தை தான் நல்லாசிரியர் விருது. உங்களை சந்தித்து என்னை பாராட்டினா பாருங்க. அப்போ நான் உடனே கேட்டேன், ஏம்மா நீங்கள் பேசுகிறது மறதி சுகம்ங்கிற மாதிரி பேசுகிறீங்களே, உங்கள் கட்சி சுமை இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே பளிச்சுன்னு பதில் பாருங்க. இதை மறந்தா நன்றி மறத்தல் ஆகும், ஆகவே மறதி சுமை. அதான் பேச்சு. நடுவர் குறுக்கிட்ட உடனே ஸ்டாண்ட் தேர். வெரி குட். இப்போ உமாசங்கர்